வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். அமேஸ்ஃபிட்னுடைய மற்றும் ஒரு புதிய வாட்ச் இது பார்த்தீங்கன்னா Amazfit Pop 3R. இந்த வாட்ச் இரண்டு வேரியண்ட்ல அவைலபிளா இருக்க போகுது. அதாவது பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து ரப்பர் சிலிகான் பேண்டும் அப்புறம் என்கிட்ட இருக்கிற வந்து மெட்டல் பேண்ட். ஸோ இந்த மாதிரி இரண்டு வேரியண்ட்ல அவைலபிளா இருக்க போகுது. ஸோ இந்த வாட்சினுடைய பேரு பார்த்தீங்கன்னா இதோடைய வடிவத்தை குறிக்குது. அதாவது இது Pop 3R அப்படிங்கிறாங்க. ஸோ R அப்படிங்கிறது ரவுண்ட் வடிவத்தை குறிக்கிறது. ஸோ நம்ம சேனலில் இதே மாடலினுடைய ஸ்கொயர் வடிவத்தோட ரிவ்யூ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அது வந்து Amazfit Pop 3S. ஸோ அதை நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்க்கறதுக்கான லிங்க் மேலே இருக்குது, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து இந்த Pop 3R எப்படி இருக்குது, இதை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஓகே, Amazfitனுடைய Pop 3R இதனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் நம்ம Pop 3S உடைய பாக்ஸ் பேக்கேஜிங் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு. பாக்ஸுக்கு வெளியிலேயே இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த பாக்ஸ் பேக்கேஜிங்கையும் இந்த வாட்சையும் நம்ம பக்கத்தில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ் பேக்கேஜிங்கில் பெசல்ஸ் ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் ரியல் வாட்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் தின்னாக இல்லை, பட் பரவாயில்ல. பட் இந்த பட்ஜெட்டில் நம்ம ரொம்ப ஒன்றும் தின்னான ஒரு பெசல்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் உள்ளபடி ஒரு காமிச்சிருந்தாங்க அப்படின்னா பெட்டராக இருந்திருக்கும். சரி, பாக்ஸுக்குள்ளே இந்த வாட்சை தவிர இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் இருக்குது. அப்புறம் இந்த வாட்ச் வந்து ஒரு மெட்டல் ஸ்ட்ராப் அப்படிங்கிறதுனால இதோடைய சைஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு நீங்களே பண்ணிக்கலாம், பட் அதெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கிற நம்ம வாட்ச் கடை அண்ணாச்சிட்ட போய் அவர்கிட்ட கொடுத்தேன். 2 நிமிஷத்தில் அந்த வாட்சோட சைஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஏன் கைக்கு ஏற்றாப்புல செட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆல்ரைட், ஸோ இப்போ இந்த வாட்சோட டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாட்சோடைய ஸ்ட்ராப் மாதிரியே வாட்சோடைய பாடியுமே பார்த்தீங்கன்னா முழுக்க மெட்டல் தான். அந்த சைட்ஸ் இருக்க பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, மேல ஒரு பட்டன் கீழே ஒரு பட்டன். வாட்சோடைய பின்புறத்தில் எல்லா சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராப் மாற்ற இடத்துல அந்த மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. ஸோ இந்த வாட்சில் உங்களுக்கு கால் பேசுறதுக்கான வசதி இருக்கு. இந்த மெட்டல் ஸ்ட்ராப்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்கள் ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈஸிலி ஸ்ட்ராப்பபிள் ஸ்ட்ராப்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ராப்பினுடைய குவாலிட்டி, இந்த மெட்டல் ஸ்ட்ராப்பினுடைய குவாலிட்டி நல்லா இருக்கு. பக்கல் மெக்கானிசம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கு. பட் மெட்டல் ஸ்ட்ராப்ஸில் என்ன ஒரு பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனலாக் வாட்ச் போட்ட ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபிட்னஸ் வாட்ச்லாம் இந்த ஹார்ட் ரேட் சென்சர்னுடைய அக்யூரசி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கையோட டைட்டாக நீங்கள் போடணும். மெட்டல் ஸ்ட்ராப்பில் ரொம்ப டைட்டாக நம்ம போட முடியாது. இன்னொரு விஷயம், இது பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருந்தாலும் இந்த மெட்டல் ஸ்ட்ராப்லாம் பார்த்தீங்கன்னா நாளடைவில் இந்த கோட்டிங்லாம் வெளியே வர ஆரம்பிச்சு அப்புறம் துருப்பிடிச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள், ஜாயின்ஸ்லாம் துருப்பிடிச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா வேர்வை அதிகப்படுற வாட்ச் அப்படிங்கிறதுனால துரு வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் மற்றபடி இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி எது பட்டாலும் வாட்சினுடைய மெக்கானிசம்க்கு எந்த டேமேஜும் வராது. டிசைன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் வாட்சோடைய சைஸ், டிசைன் எல்லாமே வச்சு பார்க்குறப்போ இது வந்து அதிகமாக ஆண்கள் போடக்கூடிய ஒரு வாட்ச் மாதிரி இருக்குது. பெண்கள் போடலாம், பட் கை கொஞ்சம் பெருசாக இருக்கணும். சின்ன கை இருந்துச்சு அப்படின்னா போடுறப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகே, இந்த வாட்சினுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சப்போர்ட் பண்ணுது. வாட்சை மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா குவிக் செட்டிங்ஸ்க்கான டாகிள்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குது. இதில் வந்து ஆட்டோ பிரைட்னஸ் கிடையாது. ஸோ மேனுவலாக நீங்கள் இந்த பிரைட்னஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோனில் வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அப்புறம் சைடில் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா இதில் கூட வரக்கூடிய விட்ஜெட்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஆக்டிவிட்டி டேட்டாக்கான விட்ஜெட், ஹார்ட் ரேட், அப்புறம் உங்களுடைய ஸ்லீப் ரெக்கார்ட், SpO2, வெதர், மியூசிக், கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், இந்த மாதிரி பல விட்ஜெட்ஸ் நீங்கள் சைட்ஸில் நீங்கள் பார்க்கலாம். மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி, வாட்சில் இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்க இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஒரு லிஸ்ட் வடிவத்தில் உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய ஆக்டிவிட்டி டேட்டா, ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. ஒர்க் அவுட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டோர் வாக்கிங், அவுட்டோர் ரன்னிங், மவுண்டனியரிங், ஸோ இந்த மாதிரி ஒரு 10-15 ஒர்க் அவுட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சில் உங்களுக்கு ஜிபிஎஸ்க்கான சப்போர்ட் கிடையாது. ஸோ எல்லா ஒர்க் அவுட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டெப்ஸ், டைமிங் ப்ளஸ் ஹார்ட் ரேட்டை வச்சு ஒரு கேலரிஸ் உங்களுக்கு கொடுக்குது. ஒரு சில அவுட்டோர் ஒர்க் அவுட்ஸுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ மொபைல் ஃபோன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது அவுட்டோர் ரன்னிங்கோ, அவுட்டோர் வாக்கிங்கோ, இல்லை அவுட்டோர் சைக்கிளிங் போகிறப்போ மொபைல் ஃபோனுடைய அப்ளிகேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா மொபைலுடைய ஜிபிஎஸ்ஸை எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டியோட அக்யூரசி நம்ம நம்ப முடியாது. ஸோ நீங்கள் பண்ண ஒர்க் அவுட்ஸுடைய ரெக்கார்ட்ஸ்லாம் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். வாய்ஸ் அசிஸ்டன்ட், அப்புறம் ஹார்ட் ரேட், SpO2 இதனுடைய அக்யூரசிலாம் பார்த்தீங்க அப்படின்னா பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது.
பட் இதை வந்து ஒரு மெடிக்கல் கிரேட் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாட்டி ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் உங்களுடைய ஸ்லீப் ரெக்கார்டு, மியூசிக், ஃபோன், அலாரம் கிளாக், ஸ்டாப் வாட்ச், டைமர், வெதர், மெசேஜஸ், உங்கள் மொபைல் ஃபோனை ஃபைண்ட் பண்ணுறதுக்கான மொபைல் ஃபோன் எங்கே இருக்குன்னு அலாரம் அடிக்கிறதுக்கு ஃபைண்ட் த ஃபோன் ஆப்ஷன் இருக்குது. உங்கள் மொபைல் ஃபோனுடைய கேமராவுடைய ஷட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கேமரா ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ஆன் டைம் இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயோடைய உங்களுக்கு வாட்ச் எப்படி வேணும், உங்களுக்கு டிஜிட்டல் கிளாக் வேணுமா அனலாக் கிளாக் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நீங்கள் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா பேட்டரியோடைய லைஃப் கொஞ்சம் குறைய தான் செய்யும். இந்த வாட்சில் உங்களுக்கு ப்ளூடூத் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால நீங்கள் கால்ஸ் வர்றப்போ, இன்கமிங் கால் வர்றப்போ வைப்ரேஷன் தவிர உங்களுக்கு இன்கமிங்கில் ரிங்டோனும் உங்களுக்கு கேட்கும். ரிங்டோனுடைய வால்யூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். வாட்சினுடைய பெர்ஃபார்மன்ஸ் அக்யூரசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த வாட்சில் உங்களுக்கு ஜிபிஎஸ் இல்லாததுனால உங்களுக்கு நீங்கள் ஆக்டிவிட்டீஸாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் கவுண்டிங் வச்சு ஓரளவுக்கு ஒரு தோராயமான ஒரு அக்யூரசி உங்களுக்கு கொடுக்கும். அக்யூரசி எப்படி இருக்குது அப்படின்னா 80 to 85% அக்யூரசி இருக்குது. அதாவது 1 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா 800 மீட்டர் இல்லாட்டி 850 மீட்டர் போனீங்க அப்படின்னு சொல்லும். ஸோ இது வந்து ஒரு ஜிபிஎஸ் அல்லாத ஒரு ஸ்மார்ட் வாட்சில் ஒரு நம்ம எதிர்பார்க்க வேண்டிய சாதாரண விஷயம்தான். மற்றபடி ஃபால்ஸ் ஸ்டெப் கவுண்டிங்லாம் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ஹார்ட் ரேட் வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது. நீ ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறப்போ ஓரளவுக்கு அக்யூரேட்டாக அவங்க காமிக்குது. SpO2 பார்த்தீங்க அப்படின்னா நம்புற மாதிரி இருக்குது. ஆனால் அதெல்லாம் நமக்கு என்னைக்கு பிரச்சனை வருதோ அன்னைக்கு தான் வந்து அதோடைய உண்மையான நம்பகத்தன்மையை நம்ம பார்க்க முடியும். இப்போது நார்மலாக வரக்கூடிய எல்லா Amazfit வாட்சினுடைய கம்பெனியின் ஆப் பார்த்தீங்கன்னா ZEP அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஆனால் இந்த சீரீஸ் ஆஃப் வாட்சஸ்க்கு மட்டுமே ZEP ஆக்டிவ்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ZEP அப்ளிகேஷனும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. பட் ஆனால் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீனில் உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் எக்ஸசைஸ் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்போ உங்களுடைய அவுட்டோர் வாக்கிங்கோ, ரன்னிங்கோ, சைக்கிளிங்கோ எதுவாக இருந்தாலும் அதை இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம மக்கள் வாட்சை வாங்குறது அதிகமாக 90% மக்கள் வாட்சை வாங்குறது ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறதுக்கு வாங்குறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் கண்டிப்பாக ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு வாங்குவாங்க. அது என்ன அப்படின்னா வாட்ச் ஃபேஸை நம்ம மாற்றி மாற்றி விளையாடுற கேமுக்கு அவங்க பண்ணுவாங்க. ஸோ ப்ரொஃபைலில் போயிட்டு டயல் சென்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ எல்லா வாட்ச் ஃபேஸோட டிசைனுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் டயல் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக உங்களுடைய ஃபோட்டோவை கூட நீங்கள் வாட்ச் ஃபேஸை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பட் தப்பி தவறி யாராச்சும் இந்த வாட்சை ஃபிட்னஸ்க்காக வாங்கிடாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு சின்ன ஒரு வார்னிங், இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு வேறு கூகுள் ஃபிட் இல்லாட்டி ஸ்ட்ராவாவுடைய கனெக்டிவிட்டி கிடையாது. ஃபைனலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா இதோடைய பேட்டரி லைஃப். ஸோ அவங்க வந்து ஒரு 10 நாள்னு சொன்னாலும் என்னுடைய டெஸ்ட்டில் நான் கணிக்கிறது என்னென்னா இதோடைய பேட்டரி லைஃப் ஒரு 8 நாள் உங்களுக்கு தாராளமாக தாக்கு பிடிக்கும். பட் இது வந்து ஒவ்வொருத்தருடைய யூசேஜை பொறுத்தும் வேரி ஆகுதுன்னு நினச்சிங்களேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே, கால் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறது நமக்கு கிளியராக கேட்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு அவுட்டோர் கண்டிஷனில் ஒரு டிராஃபிக்கில் இருந்தீங்க அப்படின்னா கேட்குறதுக்கு கஷ்டப்படும். இண்டோரில் உட்காந்து வச்சு பேசுகிறப்போ கால்ஸ் பேசுறது கிளியராக கேட்குது, நம்ம பேசுறது அவங்களுக்கு கிளியராக கேட்குது. ஃபைனலாக இந்த Amazfitனுடைய Pop 3R வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா இதோடைய விலை சொல்லிடுறேன். மெட்டல் வாட்ச் கொண்ட மாடலினுடைய அறிமுக விலை வந்து 3999. இதே இது உங்களுக்கு ரப்பர் ஸ்டாப்லேயே போதும்னு நினைச்சிங்க அப்படின்னா 3499. இந்த 2 வாட்சில் எது வாங்கலாம்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் ஃபேஸ் பிடிச்சிச்சுன்னா நீங்கள் ரவுண்ட் ஃபேஸ் வாங்குங்க, ஸ்கொயர் ஃபேஸ் பிடிச்சிச்சுன்னா ஸ்கொயர் ஃபேஸ் வாங்குங்க. ப்ராக்டிக்கலி அது 2 தவிர இந்த 2 வாட்சுக்கும் வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. பட் நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் என்தூசியஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வாட்ச் வாங்குறதை தவிர்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு பேசிக்கலாக ஒரு நல்லா இருக்கக்கூடிய, நல்லா பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் வாட்ச், எல்லா ஸ்மார்ட் வாட்சோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸும் ஓரளவுக்கு நல்லா ஒர்க் ஆக மாதிரி தரமான பிராண்டில் இருந்து ஒரு நியாயமான விலையில் ஒரு வாட்ச் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த Amazfitனுடைய Pop 3R நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.